வணக்கம், என் பெயர் தர்ஷினி. இந்த காலை வேளையில் மீண்டும் உங்களை எங்கள் ஆராதனை சந்திப்பதற்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த காலை வேளையில் நாம் ஆண்டவருக்கு தகுந்த முக்கியத்துவத்தை நம் ஆராதனை மூலம் செலுத்துவோமாக. ஆராதனைக்கு செல்வதற்கு முன்பாக உங்கள் கையடக்க தொலைபேசியை ஓசையற்ற நிலையிலோ அல்லது சுவிட்ச் ஆஃப் நிலையிலோ வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தனி நபராக இந்த ஆராதனையில் கலந்து கொண்டால் உங்கள் ஹெட்ஃபோன்ஸ் அல்லது இயர்ஃபோன்ஸை பயன்படுத்தி கொள்ள கேட்கிறோம். நம் ஆண்டவர் நல்லவர். இந்த மகிமையான ஆண்டவருக்கு சிறந்த ஆராதனையை செலுத்துவோம். வாருங்கள். Welcome my dear brothers and sisters. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வரவேற்கிறோம். இந்த வேளையில் நாம் ஜெபம் செய்வோமாக. நம்முடைய இருதயத்தை நம்ம ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வருவோம். Let's bring our hearts before our God. ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவனமாக கூடி உம்மை ஆராதிக்கும்படியான கொடுத்த இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. Thank you that we are able to gather together in this manner to worship you. And so Lord, we pray that you will lead us from the beginning to the end. ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை நீர் எங்களை வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus mighty name we pray, Father. Amen. இந்த வேளை நாம் நின்றவனமாக நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். இந்த பாடல் மூலமாக நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம். Let's worship the Lord through this song. முதல் பாடல் அல்லேலூயா. இந்த பாடலை பாடி நம் தேவனை உயர்த்துவோமாக. இந்த நாளிலும் இந்த வேளையிலும் அவர் உயர்த்த தயாராகுவார். சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமா பாடும்.
என் வாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா அல்லேலூயா என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் பிதாவின் பிரசன்னத்தில் தேவ குடும்பமாக இணைந்து வந்திருக்கிறோம். அவருக்கு துதியும் சோஸ்திரமும் செலுத்தவும், அவரது பரிசுத்த வார்த்தையை கேட்டு பெற்றுக்கொள்ளவும், உலகத்தின் தேவைகளை அவர் முன் கொண்டு வரவும், நமது பாவங்களுக்காக அவரது மன்னிப்பை கேட்கவும், அவரது கிருபையை நாடவும், அவர் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மை அவரது பணிக்காக ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களே நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இந்த வேளையில் நாம் நம்முடைய பாவங்களை தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்வோமாக. சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் என் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவைகளை செய்ததினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் செய்த எங்களுடைய எல்லா பாவங்களுக்காக மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்வுடன் உம்மை சேவிக்க கிருபை செய்தருளும். ஆமென். கர்த்தருடைய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை இந்த வார்த்தைகள் மூலியமாக நாம் பெற்றுக்கொள்வோமாக. தம்மிடத்தில் உண்மையாய் மன திரும்புகின்ற யாவரையும் மன்னிக்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்காக இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகள் நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமென். இந்த வேளையிலே நாம் மன்னிக்கப்பட்ட ஜனமாக ஆண்டவரை விடுதலையோடு நாம் அவரை ஆராதிப்போம். Come let us worship the Lord, knowing full well that our God has forgiven us. மன்னிக்கப்பட்ட ஜனங்களாக நன்றி உள்ளத்தோடு நம் தேவனை தொடர்ந்து உயர்த்துவோமாக. நன்றி சொல்லி உம்மை பாட வேண்டும். இந்த பாடலை பாடுவோமா? காத்த
அவர் கர்த்தாதி கர்த்தர், மகத்துவ ராஜா, சேனைகளின் கர்த்தரை நாம் ஆராதிப்போமாக. கிறிஸ்துவே எல்லோரும் ஆவிபோல
நீர் உயர்த்தப்படத்தக்கவர், உண்மை உள்ளவர், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர். உம்மை ஆராதிக்க கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள எங்கள் உள்ளத்தை நீ தயார்படுத்தினதுக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தை மூலமாக எங்களை மாற்றமையும்படி ஜெபிக்கிறோம். உமக்கு பிரியமாக வாழ ஜீவிக்க ஆசீர்வதியும் தேவனே. இந்த யாவையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு சோஸ்திரம். இந்த பிரசங்கத்திற்கு எடுக்கப்பட்ட வேத பகுதி லூக்கா 2வது அதிகாரம் வசனங்கள் 22 35 வரையிலும் வாசிக்கப்படும். புதிய ஏற்பாட்டில் பக்கம் 79. லூக்கா 2வது அதிகாரம் வசனங்கள் 22 35 வரை வாசிக்கப்படும். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது முதற்பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானதென்னப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. வசனம் 27. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை சோசரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். என் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். ஆமீன். இது தேவனுடைய வசனம். தேவனுக்கு சோஸ்திரம். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். விஷிங் ஆல் ஆஃப் யூ அ பிளஸட் கிறிஸ்மஸ். இந்த நாளில் கூட நம்ம தலை வணங்கி கூட நம்ம ஜெபம் பண்ணுவோமாக. லெட் அஸ் ப்ரே. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் கூடி ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்தக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, 2000 வருடங்களுக்கு மேலாக கூட ஆண்டவரே உமது குமாரனை அனுப்பி கூட ஆண்டவரே எங்களுக்கு ரட்சிப்பின் கிருபையை நீர் அளித்தீர் ஆண்டவரே. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Father, we want to just thank you as we gather today to be able to worship and to praise you and also to give thanks to you for more than 2000 years ago you sent your beloved son to die for us and to redeem us from sin and bondage, oh God. We want to thank you. We want to thank you even now at this time for your goodness that continues through the ages, oh God. ஆண்டவரே, உமது நன்மையும் கிருபையும் தொடர்ந்து இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாள் கூட ஆண்டவரே நீர் தாமே எங்கள் மத்தியில் பேசும்போது நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that your spirit will stir our hearts and speak to us, oh God. That Lord, your goodness and your grace will abound. உமது கிருபையும் நன்மையும் அதிகரிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்காக நாங்கள் வாழவும் ஜீவிக்கவும் ஆண்டவரே தெய்வ பக்தியுடன் ஆண்டவரே உண்மையுடன் நாங்கள் ஜீவிக்க எங்களை வழி நடத்தும். Lord, may you stir our hearts so that we live for you, God, obedient to you and to your word, and living a righteous and holy life. We ask all this in Jesus' name. இதை அனைத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். நாம் தொடர்ந்து கூட இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை நாங்கள் கொண்டாடுகிறோம். We continue to celebrate the birth
of Jesus Christ. And there are many ways that we celebrate. We may be having a meal together with family. We may have decorated our homes. We may be visiting friends and our family in many ways. நம்ம அநேக வகைகளை இந்த நாளைக்கு கூட இந்த பிறப்பை முன்னிட்டு நம் கொண்டாடக்கூடும். ஆனால் அதோட நோக்கம் எல்லாம் நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த. And the purpose of all that celebration is to thank God and to honor Him for the goodness that He has done for us. The title of today's message is Jesus, Savior and Lord. இந்த நாளின் பிரசங்கத்தின் தலைப்பு மீட்பரும் கர்த்தருமாகிய இயேசு. நீங்கள் வசனங்கள் வாசிக்கப்பட்டதை கேட்டீர்கள். You heard the verses that were read. And you know, in the Bible there are many instances or places where the birth of Jesus is highlighted, is revealed and expressed and given thanks for. வேதத்தில் அநேக இடங்களில் இயேசுவோட பிறப்பை குறித்து கூட அநேக சம்பவங்கள் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் மரியாளை சந்திக்கும் போது இயேசுவோட பிறப்பை குறித்து கூட பேசப்பட்டது. When the angel met Mary and announced that she would be having a child, that was also an announcement of Jesus. And then when the wise men came to give gifts and to honor the baby, they were announcing Jesus. அந்த ஞானிகள் அவர்கள் அந்த இயேசு பிள்ளையை பார்த்து அவர்கள் வணங்கும் போது அவர்களும் தெரிவித்தார்கள். At the same time, when the angels appeared to the shepherds, தேவதூதர்கள் மேய்ப்பர்கள் மத்தியில் அவர்கள் வரும்போது கூட இயேசுவோட வருகையை, இயேசுவோட பிறப்பை கொடுத்து தெரிவித்தார்கள். அதே போலாக இன்றையோட வசனத்தில் அதே நோக்கம்தான் இரட்சகராக இயேசுவை வெளிப்படுத்துகிறது. And the purpose of the text that was read today is the same. It reveals the Savior who is born to save the world, the Savior whom God gave for us. And it takes place in Bethlehem, where Mary and Jesus are going to the temple. இது எருசலேமில் நடைபெற்றது. யோசேப்பும் மரியாளும் அவர்கள் ஆலயத்துக்கு எருசலேத்தில் உள்ள ஆலயத்துக்கு அவர்கள் செல்கிறார்கள். அவர்கள் சென்று அந்த பிள்ளையை இயேசுவை அவர்கள் ஆண்டவர் இடத்தில் நன்றி செலுத்தவும் அதுக்காக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கவும் அவர்கள் செல்றாங்க. Both Mary and Joseph are going to the temple at Jerusalem to present the child and offer their thanks to God. It is the custom, the Jewish custom, யூதர்களின் கலாச்சாரத்தில் இது ஒரு கட்டளையாக இருந்தது. ஆண்டவர் கொடுத்த கட்டளை, மூத்த பிள்ளை பிறந்தவுடன் ஆலயத்திற்கு சென்று அவர்கள் ஒப்பு கொடுக்கிறது ஒரு அவசியமாக இருந்தது. It was in the commandments that God gave to the Israelite people, that when the child is born, the eldest child especially, it should be presented to the temple or offerings made. And therefore Mary and Joseph were going to do just that. ஆகவே மரியாளும் யோசேப்பும் அவர்கள் அதை செய்துதான் அங்கே சென்று கொண்டு இருந்தார்கள். அப்போ அவர்கள் அந்த ஆலயத்தில் வரும்போது அங்கே ஒரு சிமியோன் என்ற ஒரு மனிதனை சந்திக்கிறார்கள். And as they went to the temple, they met a man by the name of Simeon. Not much is told about him. We don't know much about him because scripture does not say much about him. அவரை குறித்து அதிகமாக தெரியாது, ஏனென்றால் வேதம் அதிகமாக அவரை குறித்து எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவரோ நீதி உள்ளவரும் பக்தி உள்ளவருமாக இருக்கிற ஒரு மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கு. But scripture says that he was righteous and devout, a man whose behavior was acceptable in the sight of God.
ஆண்டவரோட பார்வையில் அவரோட வழிநடத்தல் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட வகையில் இருக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். அவர் ஆண்டவரோட கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதனாக இருந்தார். He was a man who obeyed God's commandments. He was not one who was careless about his spiritual walk or obedience to God. அவர் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதும் ஆண்டவருக்கு செய்கிற காரியத்திலையும் அலட்சியமாக இல்லாமல் அவர் கவனமாக உண்மையாக அவர் செய்து கொண்டு வந்த ஒரு மனிதனாக காணப்படுகிறார். அதே நேரத்தில் அவர் தன்னை தாமே கீழ்ப்படிதலுடன் அவர் பார்க்கக்கூடிய ஒரு சேவகனாக பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனையில் அவர் இருந்தார். And he also humbled himself. He viewed himself as a servant. And therefore this man was seen favorably in the eyes of God. ஆகவே இந்த மனுஷன் ஆண்டவர் கண்களில் அவர் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக காணப்பட்டார். Scripture says that Simeon was waiting for the consolation of Israel. வேதம் சொல்கிறது இந்த சிமியோனானவர் இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக அவர் காத்து இருந்தார் என்று சொல்கிறது. Consolation of Israel it means that they were waiting for a Messiah. இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்திருந்தார் என்று அதோட அர்த்தம் என்னவென்றால் அவர் ஒரு மேசையாக்காக அவர் காத்திருந்தார். அவர் ஒரு இரட்சகருக்காக அவர் காத்திருந்தார். இயேசு பிறந்த காலங்களில் யூதர்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தார்கள். இந்த காலங்களில் நாம் கிறிஸ்மஸை நம்ம சந்தோஷமாக கொண்டாடக்கூடும். in nowadays we can celebrate Christmas joyfully, freely, without any fear or restrictions. But in those days, when Jesus was born, the Jews were ruled by the Romans. They were under the rule of the Romans, and they were the Romans were harsh on them. அந்த காலங்களில் ரோமர் ராஜ்யத்தில் அவர்கள் இருந்தனால அவர்கள் ரொம்ப கடுமையாக அவர்களோட வாழ்க்கை காணப்பட்டது. ஏறக்குறைய 400 வருடங்களுக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் எதுவுமே ஆண்டவர் அவர்கள் மூலமாக தீர்க்கதரிசிகள் மூலமாக எதுவுமே சொல்லவில்லை. அமைதியாக இருந்ததனால் இந்த ஜனங்கள் ரொம்ப ஆவலுடன் ஆண்டவர் நம்மை விடுவிப்பார், நம்மை ரட்சிப்பார் என்ற அந்த ஆவலுடன் அவர்கள் காத்து கொண்டு இருந்தார்கள். It is said that for more than 400 years God did not speak to the people through the prophets. There was silence because they were disobedient to God. They came under the rule of the Romans and they were suffering and they were crying out to God for a savior, for a Messiah to come and to redeem them. அவர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு மீட்பர்க்காக அவர்கள் அநேக வேதனையுடன் அவர்கள் வாழ்ந்தார்கள். அதே போலாகத்தான் சிமியோன் ஒரு மனிதனாக இருந்தார். அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார் ஆண்டவர் ஒரு விடுதலை கொண்டு வருவார் என்று. And that was how Simeon was. He was praying, watching and yearning for God to send his salvation to the people. And so the people in their despair, they were looking forward and expecting this deliverance from God from their sin and bondage. ஆகவே இந்த கஷ்டமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கையில இந்த ஜனங்கள் எதிர்பார்த்தார்கள். அவர்கள் ஆண்டவர் ஒரு இரட்சகரை அனுப்புவார், ஒரு மீட்பரை அனுப்புவார் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அவர்கள் பாவ நிலைமையிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெறுவார்கள் என்று அவர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்தார்கள். And their hope came from their trust in God and from listening to God speak through the prophets. அவர்களோட நம்பிக்கை எங்கேருந்து வந்தது? அவர்கள் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. அவர்கள் அநேக வருடங்களுக்காக ஆண்டவரை பின்பற்றதுனால அநேக காரியங்கள் ஆண்டவர் அவர்கள் மத்தியில் செய்ததுனால அவர்கள் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையும் அநேக தீர்க்கதரிசிகள் கொடுத்த வார்த்தை, ஒரு இரட்சகர் வருவார், விடுவிப்பார், இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பார் என்று கொடுத்த அந்த வார்த்தையை அவர்கள் நம்பி அவர்கள் அந்த ஆவலுடன் அவர்கள் காத்திருந்தார்கள்.
The people put their trust in God, because from the time when they went through the desert experience and they came into Canaan and all that, God had done so many things in their lives. And so they had a trust in God, but they also had trust in the prophets, in the many prophets who had pronounced that a Savior will come to deliver his people, God's people. And so they put that hope in that one day God will redeem his people. ஒரு நாள் ஆண்டவர் அவர்களோட ஜனங்களை மீட்பார் என்ற அந்த நம்பிக்கையில் அவர்கள் இருந்தார்கள். அதே நம்பிக்கையில் தான் சிமியோனும் இருந்தார். அவர் அதுக்காக விடாமல் ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தார். And that was what Simeon also felt, and he was a man who continuously prayed for it, watching and yearning as he served in the temple in hope. அவர் ஆலயத்தில் ஊழியம் செய்யும் நேரம் கூட அவர் ஆவலுடன் ஜெபத்துடன் அவர் அந்த நம்பிக்கையில் இருந்தார். ஆக்டிவ்லி வாட்சிங் அண்ட் ப்ரேயிங், அவர் ஆவலுடன் காத்திருந்து ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தார். ஆண்டவர் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என்ற அந்த நம்பிக்கையில் அவர் ஆவலுடன் இருந்தார். He was confident that God will do what he says, that he will fulfill what he says, and therefore he remained watching and praying and yearning for it. Scripture also mentions that the Holy Spirit revealed to Simeon that he would not see death before he had seen the Lord's Christ. வேதம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் சிமியோனுக்கு வெளிப்படுத்தி இருக்கார், அவர் இந்த இரட்சகரை பார்க்கிறதுக்கு முன்பாக அவர் மறைக்க மாட்டார் என்று. That he will not see death until he has seen this Christ, Lord's Christ, who is the Savior. And therefore that encouraged Simeon to continue to persevere. அது சிமியோனை பலப்படுத்தி அவர் தொடர்ந்து அந்த ஜெபத்திலும் ஆவலோடும் கூட காத்திருந்தார். And the day finally came when Mary and Joseph brought the child to the temple in obedience to the law. அந்த நாள் வந்தது எப்போ மரியாளும் யோசேப்பும் இயேசு பிள்ளையானதை கொண்டு வந்து அந்த சொல்லப்பட்ட சட்டப்பிரகாரம் செய்யக்கூடிய காரியங்களை செய்ய அவர்கள் ஆலயத்தில் வந்து கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில், and this is the most beautiful part, that at the same time scripture says that the Spirit of God brought Simeon to the temple. அதே நேரத்தில் வேதம் சொல்கிறது, அந்த எப்போ மரியாளும் யோசப்பும் ஆலயத்துக்கு வந்தார்களோ அந்த நேரத்தில் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் சிமியோனை ஆலயத்துக்கும் அழைத்து கொண்டு வந்தார். And you can see that in verse 27. Can we read the verse 26 and 27? And it had been revealed to him by the Holy Spirit that he would not see death before he had seen the Lord's Christ. So he came by the Spirit into the temple, and when the parents brought in the child Jesus to do for him according to the custom of the law. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, மரியாளும் அந்த பிள்ளை யோசப் அந்த பிள்ளையை கொண்டு வரையில சிமியோனானவர் அங்கே வந்தார். And ஆண்டவர் அவரை அழைத்து கொண்டு வந்தார். The Holy Spirit guided him and brought him to a place where he could see the child. And when we live holy and obedient lives to God, then God often directs the events in our life. It is not by chance, but God directs the events to fulfill and show what we desire to see. நம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து உண்மையுடன் தேவ பயத்துடன் நம்ம வாழும் நேரத்தில், நம்ம வாழும் போது ஆண்டவர் நம் வாழ்க்கையில் காரியங்களை வழி நடத்துவார். அவரோட சித்தம் பிரகாரம் நம்மளோட
எண்ணங்கள் பிரகாரம் நம்ம எதை வாஞ்சிக்கிறோமோ எதை குறித்து நம்ம பாரமாக இருக்கிறோமோ அதை வெளிப்படுத்த ஆண்டவர் காரியங்கள் செய்வார். சிமியோனானவர் அவர் அந்த தேவனோட ரட்சிப்பை காணணும் என்று வாஞ்சியாக இருந்த நாள் ஆண்டவர் அவரை அந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்தார். Because Simeon desired that he wanted to see the salvation of God, God made it possible for him. So he took the child in his hands and he looked at the child and he knew that he was seeing at what he was praying for. எப்போ அவர் அந்த குழந்தையை அவர் கையில் எடுத்தாரோ தூக்கினாரோ அவர் அப்பவே அறிந்து கொண்டார் அவரோட ஜெபம் பதில் அளிக்கப்பட்டது என்று. And he said, Lord, you are letting your servant depart in peace. And he cried out, saying, my eyes have seen your salvation. 29 32 வரை நம்ம வாசிப்பதை கேட்போமாங்க. From verse 29 to 32, Lord, now you are letting your servants depart in peace, according to your word. For my eyes have seen your salvation, which you have prepared before the face of all the people, a light to bring revelation to the Gentiles and the glory of your people Israel. ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். என் கண்கள் கண்டது என்றார். அவர் எதை குறித்து அவர் பாரமாக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாரோ, எதை குறித்து அவர் ஆவலாக காத்து கொண்டிருந்தாரோ, எதை குறித்து அவர் அநேக வருடங்கள் வேதனையோடு ஜெபம் பண்ணி காத்திருந்தாரோ அதை ஆண்டவர் அவர் கண்கள் காண செய்தார். God made it possible to see, for him to see what he was praying for years, that he was yearning for, that he was desiring, that he constantly brought before God. And God allowed him to see that. He says, my eyes have seen your salvation. என் கண்கள் உம்முடைய இரட்சணையை கண்டது. He was not saying, I have seen Jesus, or he has not said, I have seen the way the Messiah is going to come or has come. But he said, I have seen your salvation. அவர் நான் இயேசுவை பார்த்து விட்டேன்னு சொல்லவில்லை, அல்ல நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை பார்த்து விட்டேன் என்று சொல்லவில்லை, ஆனால் உம்முடைய இரட்சணியத்தை கண்டேன் என்று சொல்கிறார். He said, I have seen your salvation, because Jesus is the salvation. ஏனென்றால் இயேசுவே இரட்சகராக மீட்பராக இருக்கிறார். He is the salvation. In him is the way. அவரே வழியாக இருக்கிறார். He is the way. He did not come to make a way, but he is the way. அவர் ஒரு வழியை செம்மைப்படுத்த வரவில்லை, அவரே வழியாக இருக்கிறார். அதே நேரத்தில் அங்க சிமியோனானவர் சொல்றார், Simeon says in those verses, a light for revelation to the Gentiles and the glory of your people Israel. புறஜாதிகளுக்கு ஒரு ஒளியும் உமது ஜனங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மகிமையும் காணப்படுது என்றார். He says this salvation is a light of revelation for the Gentiles. It's for all people. It's not only for the Israelites. Jesus has not come only for them, but he has come for all nations. எல்லா தேசங்களுக்காகவும் அவர் வந்திருக்கிறார் என்று அவர் வெளிப்படுத்துகிறார். And what he is saying here, we see it in Isaiah 52:10. அவர் எது இந்த காரியங்கள் இங்கே சொல்றாரோ அது இசையா 52:10 வசனத்தில் காணப்படுகிறது. It says, the Lord has bared his holy arm before the eyes of all the nations, and all the ends of the earth shall see the salvation of our God. எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். So what Simeon was saying was not his own words, but he was just telling God what God had said.
அவர் சொந்த வார்த்தைகள் சொல்லவில்லை, ஆனால் இசையா என்ன சொன்னாரோ அதை வைத்து அவர் எடுத்து சொல்கிறார். இந்த ரட்சிப்பானது எல்லா ஜனங்களுக்கும், அனைவருக்கும், பிஃபோர் த ஐஸ் ஆஃப் ஆல் நேஷன், எல்லா தேசங்களின் பார்வைகளின் முன்பாக அவர் காணப்படுவார் என்று. This is a great blessing for Simeon. இது சிமியோனுக்காக ஒரு சிறந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது. அவரோட வாழ்க்கையில் அவர் பாரப்பட்டு ஜெபம் பண்ணி எதிர்பார்த்த காரியம் அவர் கண்கள் முன்பாக நடப்பதை அவர் காணுகிறார். It is a great blessing to Simeon to see the fulfillment of his life's dream. He is prepared to die in peace, for he has seen his dream, which is God's salvation. அவர் மறிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார், ஏனென்றால் அவர் ஆண்டவரோட ரட்சிப்பை பார்த்து விட்டார். And I wonder, what is our life's dream? இதை ஆராய்ந்து பார்க்கையில் நம்மையே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, நம்முடைய வாழ்க்கையின் எதிர்பார்த்தல் என்னவாக இருக்கிறது? What are we praying deeply for in our life? What is it that we are desiring deeply for in our life? Is our dream about things in the world, or is it about the life after? நாம் இந்த உலகத்து காரியத்தை குறித்து நம்ம ஆவலாக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோமா, இல்லை ஆண்டவரோட ராஜ்யத்தை குறித்து நாம் ஆவலாக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோமா? As we mature in God, as we grow in God, நாம் ஆண்டவருக்குள் வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் நம்முடைய ஜெபங்களும் மாறும். When we grow in God, in relationship with God, our prayers will also change. It will change from us praying for ourselves to praying for others. நாம் ஆண்டவர் இடத்தில் நெருங்குற நேரத்தில் நம்முடைய ஜெபங்களும் மாறும். அந்த ஜெபங்கள் நம்ம சொந்த திருப்திக்கு இல்லாமல், சந்தோஷத்துக்கு இல்லாமல் மற்றவரை குறித்து ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாரோ, அவர் வார்த்தை என்ன வெளிப்படுத்துகிறதோ அதை குறித்து நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். We will start praying increasingly on what God teaches us, what the Holy Spirit teaches us or reveals to us. We will start praying to honor Him for His kingdom to come and for His will to be done. அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய வருகைக்காகவும் கூட நாம் ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். As we like Simeon, as we start spending time and yearning and praying, seeking the Lord, that's what will happen in our lives too. The passage also reveals the greatness of our God. இந்த வசனங்கள் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்ற, எவ்வளவு நன்மை உள்ளவர், அன்பு நிறைந்தவர் என்று கூட அது வெளிப்படுத்துகிறது. It shows that God answers the prayers of the people. He hears every cry, the cry of all the people and the cry of individual persons. ஆண்டவர் ஒவ்வொரு ஜெபத்தையும் அவர் கேட்கிறவராக இருக்கிறார், கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். தேசத்தின் ஜனங்கள் சபையாக ஜெபம் பண்ணையில் கூட அவர் கேட்கிறார். தனிப்பட்ட வகையில் நாம் ஜெபம் பண்ண வேளையில் கூட அவர் கேட்கிறவராக இருக்கிறார். And God fulfills His promise. அவரோட வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றுறவராக இருக்கிறார். He promised a savior through the prophets and He fulfilled that. அவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக ஒரு மீட்பரை அனுப்புவேன் என்று வாக்குறுதி கொடுத்த தேவன் அவர் நிறைவேற்றினார். And most of all, He allowed Simeon to see what he had prayed for. அதே நேரத்தில் சிமியோனானவர் எதை ஜெபம் பண்ணினாரோ அதை காண கூட ஆண்டவர் செய்வார். அது நமக்கு கூட ஆண்டவர் செய்வார். அவர் நம் பாரமாக நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவர் இடத்தில் இருக்கையில் அந்த நன்மை செய்யல ஆண்டவர் அதை நமக்கு வெளிப்படுத்துவார். When you pray or certain things, you pray for nations, you pray for others, and when God fulfills it,
There are many times when God will reveal that to you of what He has done. Simeon went on to predict that Mary will suffer and would have to go through because she will have to go through suffering because of the way mankind would respond to Jesus. சிமியோனானவர் தொடர்ந்து கூட அவர் தீர்க்க தரிசனம் தந்தார். மரியாள் அநேக கஷ்டத்துக்குள் கடந்து செல்வார்கள். ஏனென்றால் மனிதர்கள் இயேசுவை சிலர் ஏற்றுக்கொள்வார்கள், சிலர் மறுதலிப்பார்கள். Through the birth, suffering and death of Jesus Christ on the cross and resurrection, God's plan of salvation to redeem mankind was fulfilled. இயேசுவோட பிறப்பு அதுக்கு பின்பாக அவர் கடந்து போன கஷ்டங்கள் மூலமாகவும் மரணத்து மூலமாகவும் உயிர்த்தெழுதல் மூலமாகவும் அவர் நம்முடைய மீட்பை உறுதிப்படுத்தினார். Jesus made the full payment for man's rebellion and restored him to the place of fellowship with God that God had intended from the beginning. ஆண்டவர் மனிதனோட ஐக்கியமாக இருக்கிற அந்த திட்டத்தை மீண்டுமாக நிறைவேற்ற இயேசு பலியாகி அவர் முழுமையாக அந்த பாவத்தை சுமந்து கொண்டு அவர் வழிநடத்தினார். அவர் மீண்டுமாக ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவை சரிப்படுத்த அவர் பலியானார். That salvation that Jesus brought is now available to all. இயேசு செய்த அந்த தியாகம் மூலமாக அந்த ரட்சிப்பை இப்போ அநேகர் பெற்றுக்கொள்ள முடியும். And therefore Jesus becomes the best Christmas gift. As we give gifts and exchange on these days with one another, the best gift that we can give is Jesus. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நாம் பரிசுகள் கொடுத்து அன்பளிப்பை கொடுத்து பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் அந்த நம்ம கொடுக்கக்கூடிய சிறந்த பரிசானது இயேசுவானவர். Jesus said, I am the way, the truth and the life. No one comes to the Father except through me. இயேசு சொன்னார், நானே ஜீவனும் வழியும் சத்தியமுமாக இருக்கிறேன், என்னை தவிர வேறு எவனும் பிதாவின் இடத்தில் வர முடியாது என்று சொன்னார். அந்த பரிசானது, அந்த வழியானது ஆண்டவர் நமக்கு இலவசமாக தருகிறார். Jesus is the way, the truth and the life, and that opportunity to come to God is offered free to us. When you encounter the person of Jesus, there are only two responses. நாம் இயேசுவை சந்திக்கும் போது ரெண்டே முடிவுகள் எடுக்க முடியும். One, you can accept him or you reject him. ஒன்று அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது அவரை மறுதலிக்க வேண்டும். வேற வழியே இல்லை. There's no other way out. And therefore, when you accept him, you are brought into the presence of God. நாம் அவரை ஏற்றுக்கொள்கிற நேரத்தில் ஆண்டவரோடு நம்மை இணைக்க இயேசு செய்த அந்த வழியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். Although Jesus has paid the price to redeem us and to restore us with God, his work is not finished. இயேசு பிறந்து வாழ்ந்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்து மீண்டும் பரலோகம் சென்றார். அவர் நமக்காக ரட்சிப்பின் வழியை திறந்தார். ஆனால் அவரோட காரியங்கள் ஊழியங்கள் முடியவில்லை. அவர் பரலோகத்துக்கு செல்வதற்கு முன்பாக அவர் சொன்னார், நான் மீண்டும் வருவேன் என்று. Before he was taken up, Jesus said he is coming back. In Revelation 22:12 he says, behold, I am coming soon, bringing my recompense with me to repay each one for what he has done. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. ஆகவே இயேசு இரண்டாம் தரை வருகிறார். Therefore Jesus is coming a second time. But the second coming is very different from the first coming. அவர் மீண்டுமாக வருகிறார் இரண்டாம் முறை. ஆனால் இந்த இரண்டாம் வருகை முதல் வருகையை விட வித்தியாசமாக இருக்கும். In the first coming, when he was born, when Jesus was born, very few people knew about his arrival. அவர் முதல் வருகையில் அவர் பிறக்கும் போது சிலர் மட்டுமே அறிந்து கொண்டார்கள் அவரோட பிறப்பை குறித்து.
ஆனால் அவருடைய இரண்டாம் வருகையில் அனைவரும் காணுவார்கள். But in his second coming, everyone will see. Scripture says everyone will see his second coming. In his first coming, very few bowed before him. அவரோட முதல் வருகையில் சிலர்தான் அவர்கள் வணங்கினார்கள் அவரை. ஆனால் அவரோட இரண்டாம் வருகையிலோ எல்லா கால்கள் முடங்கும் என்று வேதம் சொல்கிறது. But scripture says in his second coming all knees will bow. In his first coming he came as a servant in great humility. அவரோட முதல் வருகையில் அவர் ஒரு சேவகனாக வந்தார். ஆனால் இரண்டாம் தரம் வரையில் அவர் கர்த்தரும் ராஜாவாகவும் அவர் வருவார். But in his second coming he will come as Lord and King. In his first coming he wore a crown of thorns. அவர் முதல் வருகையில் அவர் முள் உள்ள கிரீடத்தை அணிந்தார். அவரோட இரண்டாம் வருகையில் அவர் மகிமையும் வல்லமையும் உள்ள கிரீடத்தை அவர் அணிவார். In his second coming he will wear the crown of power and glory. In his first coming he came as a savior to save us. அவர் முதல் வருகையில் நம்மை ரட்சிக்க ஒரு இரட்சகராக மீட்பராக வந்தார். அவர் மீண்டும் வரையில் இரண்டாம் தரம் வரையில் கர்த்தராக வருவார். When he comes again he will come as sovereign Lord. When he came the first time he came to redeem us from sin and bondage. அவர் முதல் வருகையில் நம்மை பாவத்திலும் அடிமையிலும் விடுவித்து ரட்சிக்க வந்தார். அவரோட இரண்டாம் வருகையில் நம்மை மீண்டுமாக ஆண்டவர் இடத்தில் எடுத்து செல்ல வருகிறார். But in his second coming he is taking us with him. He said he is coming and we know that will happen because God fulfills his promises. நமக்கு தெரியும் அவர் நிச்சயமாக இரண்டாம் தரை வருவார் என்று. ஏனென்றால் அவர் முதல் தடவை வருகையை ஆண்டவர் வெளிப்படுத்தினார், ஆண்டவர் செய்தார். இரண்டாம் தரை அவரோட வருகை ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கார், ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். ஆகவே சகோதர சகோதரிகளை, நாம் தொடர்ந்து இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை வரும் நாட்களில் கொண்டாடும் போது கூட நாம் ஆண்டவரைக்குள் நாம் களி கூறுவோமாக. As we continue in these Christmas celebrations over the next few days, let us rejoice in this gift that God has given us, the gift of salvation through Jesus Christ. He is the salvation that God has given us. God has given. He redeemed us from the oppression and the bondage of sin. அவர் மூலமாக நம்மளை விடுவித்தார். And so we rejoice and we celebrate. ஆகவே நாம் சந்தோஷமாக களி கொடுத்து கொண்டாடுகிறோம். But he is also coming to take us with him. அவர் மீண்டுமாக வருகிறார். அதுக்கு நம்ம ஆவலாக காத்திருக்கணும். And we need to be to persevere, to prepare and to pray and look forward to his coming. He is coming to take us away from this suffering that we are going through, this world of suffering, to a world where there is no suffering. அவர் இந்த கஷ்டமும் துன்பமும் நிறைந்த உலகத்திலிருந்து நம்மளை எடுத்துக்கொண்டு அவர் ஆண்டவரோடு இருக்க நம்மை எடுத்து செல்ல கொண்டு வருகிறார். ஆனால் அவர் எப்போ வருவார்? But when will he come? Scripture does not say when he will come, because scripture says no one knows when Jesus will come except the Father. வேதம் சொல்கிறது அவர் எப்போ வருவார் என்று யாருக்கும் தெரியாது, ஆண்டவருக்கு மட்டும் தெரியும். And so like Simeon, we need to be prayerfully watching. ஆகவே சிமியோன் போலாக நாம் ஜெபத்தில் நம்ம ஆயத்தமாக இருந்து நம்ம காத்து கொண்டு இருக்க அவசியமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியனோட உதவியுடன் நாம் ஆவலுடன் ஆண்டவர் நம்ம மத்தியில் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு வெளிப்பாக இருக்கிறது அவசியமாக இருக்கிறது. So we need to be alert prayerfully and with the help, seek the help of the Holy Spirit to discern what God is saying to us
and what God is doing in our times. We need to prepare for His coming. அவரோட வருகைக்காக நாம் ஆயத்தமாக இருக்கிறது முக்கியமாக இருக்கிறது. As we watchfully wait for the return of Jesus Christ, நாம் ஆவலுடன் காத்திருக்கிற நேரத்துக்குள் நாம் மற்றவர்களுக்கு இந்த இயேசுவை இந்த ரட்சிப்பை நாம் இந்த அன்பளிப்பை நாம் வெளிப்படுத்துவோமாக. As we wait for the return of Jesus, let us share this gift of salvation that God has given to us, this Jesus who is our Savior and our Lord. Let us pray. ஜெபம் பண்ணுவோமாக. ஆண்டவரே, இந்த நீர் உம்முடைய குமாரனை எங்களுக்காக அனுப்பி எங்களை மீட்டெடுத்ததுக்காக நன்றி. Lord, we want to thank you that as we celebrate Christmas, we recall that you had sent your Son to redeem us. But we also realize that He is coming again to take us to be with you. ஆனால் நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே, அவர் மீண்டுமாக வருகிற நாட்கள் சமீபமாக இருக்கிறது. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும். Lord, help us to remain focused on you, Lord. ஆண்டவரே, நாங்கள் எங்களோட பார்வை உண்மையில் வைத்திருக்கவும், உம்மிடத்தில் நாங்கள் ஜெபத்தில் இருக்கவும், ஆயத்தமாக இருக்கவும் எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. எங்களோட பார்வை உலகத்து மேல் இல்லாமல் உண்மையில் இருக்க எங்களை வழி நடத்தும். Lord, help us to remain focused on you, that Lord, we will wait eagerly for the return of Jesus and be not distracted by the things of the world, Lord. Father, we pray that you bless each and every one who is here today. ஆண்டவரே, இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, வழி நடத்தும் ஆண்டவரே. உமது சந்தோஷம், நீர் அவர்களோடு இருக்கிறீர் என்று அந்த சந்தோஷம் அவர்கள் உள்ளத்தை நிரப்புவதாக. Lord, may their hearts be filled with the joy that comes from you, O God, the joy that we are redeemed. ஆண்டவரே, நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்ற அந்த சந்தோஷம் அவர்கள் உள்ளத்தை நிரப்புவதாக. நீர் மீண்டும் வருவீர், எங்களை எடுத்துக்கொள்ள நீர் மீண்டும் வருவீர் என்ற அந்த உறுதி எழும்புவதாக. Lord, may their hearts be strengthened and encouraged that you will come soon, Lord, to take us back with you. May you bless each and every family, Lord. Thank you. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நாளுக்காக மீண்டும் நன்றி செலுத்தி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. We give all glory and honor to you and thank you once again for this wonderful day, Lord. In Jesus' name we pray. Amen. கடைசி பாடலாக ஆவியாய் என் நடுவில் வாசம் செய்யும் தேவனே. அங்கேயும் நீ இருக்கிறீர்.
என் நடுவில் வாசம் செய்யும் தேவனே ஆயிரம் சோஸ்திரம் 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 தேவனுக்கு சோஸ்திரம் இயேசுராஜனுக்கு சோஸ்திரம் ஆவியானவருக்கு சோஸ்திரம் ஆவியானவருக்கு ஆவியாய் என் நடுவில் வாசம் செய்யும் தேவனே ஆயிரம் சோஸ்திரம் 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 ஆவியாய் என் நடுவில் வாசம் செய்யும் தேவனே ஆயிரம் சோஸ்திரம் சோஸ்திரம் சோஸ்திரம். வாருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. Come my dear brothers and sisters, let me pronounce a blessing over your life. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவது. ஆமேன் ஆமென். சமாதானத்தோடும் அன்போடும் போய் தேவனை சேவியுங்க கிறிஸ்துவின் நாமத்திலே. ஆமென் ஆமென். God bless you my dear brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் சந்திப்போம். See you next week. நம் ஆண்டவரை ஆராதித்து அவருடைய வார்த்தையை கேட்டோம். நம் ஆண்டவருக்கு கொடுப்பதும் ஒரு வகையான ஆராதிப்பு தான். நம்முடைய காணிக்கையை செலுத்த ஆயத்தமாகவும் வாருங்கள். நீங்கள் உங்கள் காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கொடுக்க 3 வழிகள் உள்ளன. முதலாவதாக, நீங்கள் இணையத்தின் வழியாகவோ அல்லது ஏடிஎம் வழியாகவோ பேங்க் டிரான்ஸ்ஃபர் செய்யலாம். நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்ய மை சேவியர்ஸ் சர்ச் டிபிஎஸ் அக்கவுண்ட் நம்பர் 00601461112, அதாவது நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டிய எண் 006146112. இரண்டாவது வழி பே நவ் என்ற சேவை மூலம் கட்டணத்தை செலுத்தலாம். இணையம் அல்லது மொபைல் வங்கி மூலம் பே நவ் என்ற பகுதியை தேர்ந்தெடுத்து என் இரட்சகர் ஆலயத்திற்குரிய சிறப்பு எண்ணை தட்டச்சு செய்யவும். சிறப்பு எண் T08CC4073G. மூன்றாவதாக, காசோலை அதாவது செக் வழியாக நீங்கள் பணத்தை செலுத்தலாம். மேல் விவரங்களுக்கு சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 64742823. இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறோம். பாய்.